ஹலோ வணக்கம், வெல்கம் டு தி ட்ரெண்ட் எக்ஸாம் தமிழ் சேனல். முயன்றால் முடியாதில்லை, முயலாவிட்டால் உனக்கு என்று ஏதுமில்லை. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இது பார்த்தா ஒரு ரிப்பீட்டடான ஒரு கொஸ்டின் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏற்கனவே நம்ம சேனல் இதில் ஒரு சில வீடியோ இருக்கு. ஸோ உங்களுக்கு இந்த கொஸ்டின் ரிப்பீட்டடாக வரனால இந்த வீடியோ பார்த்தோன்னா இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு. ஸோ கண்டிப்பாக பார்த்தா இந்த +1+2 ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் பயாலஜி எடுத்துட்டு நம்ம இன்ஜினியரிங்ல என்ன ஸ்ட்ரீம் எடுக்கலாம், முக்கியமாக இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஃபீல்டையோ இல்லை இசிஇ ஃபீல்டையோ இந்த மாதிரியான ஸ்ட்ரீம்ஸ்லாம் நம்மளால் சூஸ் பண்ண முடியுமா அந்த மாதிரி யோசிச்சுட்டு நிறைய பேருக்கு அப்படி நம்ம சூஸ் பண்ணோம் அப்படின்னா என்ன மாதிரி அட்மிஷன் ப்ராசஸ் ஃபாலோ பண்ணலாம். முக்கியமாக இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் எடுத்தோம் அப்படின்னா ஏன்னா இதெல்லாம் கம்ப்யூட்டர் ரெலவெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. +1+2 நீங்கள் பயாலஜி ரெலவெண்ட்டாக படிச்சிருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி கம்ப்யூட்டர் ரெலவெண்ட்டாக போகிறனால என்னால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுமா, எனக்கு ஏதாவது ஸ்கோப் அண்ட் டிமாண்ட் இருக்குமா, அந்த மாதிரி நிறைய பேர் கேட்குறாங்க. ஸோ அந்த மாதிரி கேட்குற நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ வச்சு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். முக்கியமாக இன்ஜினியரிங்கில் என்னென்ன ஸ்ட்ரீம் நீங்கள் படிக்க முடியும், அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எந்த ஸ்ட்ரீம் பெஸ்ட்டாக இருக்கும், இல்லை மற்ற ஸ்ட்ரீம்லாம் சூஸ் பண்ணலாமா, அப்படி சூஸ் பண்ணோம் அப்படின்னா உங்களோட ஸ்கில்லை எப்படி டெவலப் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஃபுல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க இந்த வீடியோ சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பார்த்தா +1+2 ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் பயாலஜி எடுத்தவங்க இன்ஜினியரிங் படிக்க முடியுமா அந்த மாதிரி கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக படிக்கலாம். இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கான பேசிக் எலிஜிபிள் என்ன அப்படின்னு பார்த்தா, அதாவது +1+2 நீங்கள் எடுத்த குரூப்ல ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் இருக்கணும், கம்பல்சரி அந்த 3 சப்ஜெக்ட் இருக்கணும் அப்படிங்கிறத பேசிக் எலிஜிபிளாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் பயாலஜி எடுத்தவங்களும் சரி, ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்தவங்களும் சரி, கண்டிப்பாக இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு எலிஜிபிள் தான். ஸோ இந்த இடத்துல நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குற ஒரு டவுட் என்ன அப்படின்னு பார்த்தா, நான் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் பயாலஜி எடுத்திருக்கேன், நான் பிஏ எடுக்க முடியுமா, பிடெக் எடுக்க முடியுமா அந்த மாதிரி கேட்குறாங்க. ரெண்டுமே கண்டிப்பாக எடுக்கலாம். பிஏ பிடெக் ரொம்ப பெரிய டிஃபரன்ஸ்லாம் இல்லைங்க. பிஏ பொறுத்தவரையும் உங்களுக்கு அந்த கான்செப்ட் வைஸா சிலபஸ் வைஸா அந்த ஃபண்டமெண்டலுக்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. இதுவே பிடெக் அப்படின்னு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டெக்னாலஜி ரெலவெண்டான டாபிக் இம்பார்ட்டன்ட் கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ டாப் யூனிவர்சிட்டி கொஞ்சம் டாப் லெவல் காலேஜ்லாம் போனீங்க அப்படின்னா அங்கே அதே கோர்ஸை பிடெக் அப்படின்னு சொல்லுவாங்க. சிலபஸ் வைஸா கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும். இதுவே நார்மலாக ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் நீங்கள் போறீங்க அப்படின்னா ஒரு பிஇ, முக்கியமாக இந்த தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் அப்படிங்கிற கவுன்சிலிங் பேஸில் நீங்கள் போறீங்க அப்படின்னா நிறைய காலேஜில் பார்த்தா பிஇ கோர்ஸ் தான் அவைலபிளாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ பிஏ பிடெக் ரெண்டு பேருக்குமே ஈக்குவலான டிமாண்டாக இருக்குது. நீங்கள் என்ன ஸ்ட்ரீம் எடுக்கிறீங்களோ உங்களுக்கு என்ன ஸ்கில் இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் ஜாப்ல கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா. மற்றபடி பிஏ எடுத்தவங்களுக்கு தான் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும், பிடெக் எடுத்தவங்களுக்கு தான் பிரைவேட்டில் நல்ல நல்ல ஜாப்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. உங்கள் ஸ்கில் ப்ளஸ் என்ன ஸ்ட்ரீம் எடுத்திருக்கீங்களோ, இப்போ ஸ்ட்ரீம் அப்படின்னா நீங்கள் ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எடுத்திருக்கீங்க அப்படின்னா ஒரு மெஷின்ஸ் ரெலவெண்டான கம்பெனியில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். சிவில் எடுத்திருக்கீங்க அப்படின்னா சிவில் ரெலவெண்டான கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதே மாதிரி தான் ஈஸி எடுத்திருக்கீங்க அப்படின்னா ஒரு எலக்ட்ரானிக்ஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணுற கம்பெனிலையோ இல்லை ஒரு கம்யூனிகேஷன் இண்டஸ்ட்ரியிலோ நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்லை சிஎஸ்சி ஐடி எடுத்திருக்கீங்க அப்படின்னா சாஃப்ட்வேர் கம்பெனியில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன ஸ்ட்ரீம் எடுத்திருக்கீங்க ப்ளஸ் உங்களுக்கு என்ன ஸ்கில் இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் ஜாப்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா. ஈவன் கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணால் கூட பிஇ பிடெக் ரெண்டு பேருக்குமே எடுத்தோம்னா இப்போ ஈஸி முடிச்சவங்கள பிஇ முடிச்சவங்களுக்கு சரி பிடெக் முடிச்சவங்களுக்கு சரி ஈஸிக்கு என்னென்ன வேகன்சி இருக்கோ ரெண்டு பேருமே கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். யாருக்கு ஸ்கில் இருக்கு, யார் அதிகப்படியான எஃபோர்ட் போறாங்க அவங்களுக்கு தான் ஜாப்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா. ஸோ நீங்கள் +1+2 ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் பயாலஜி எடுத்திருக்கீங்க அப்படின்னா உங்கள் ஸ்கில் பேஸில் பிஇ பிடெக் எந்த கோர்ஸ் வேணாலும் கண்டிப்பாக அட்மிஷன் வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட் என்னென்ன ஸ்ட்ரீம் படிக்க முடியும், முக்கியமாக பார்த்தா நிறைய பேர் கேட்குறது என்னால் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆக முடியுமா அந்த மாதிரி கேட்குறாங்க. கண்டிப்பாக உங்களால் ஆக முடியும். ஸோ இன்ஜினியரிங்கான பேசிக் எலிஜிபிள் ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் கம்பல்சரியாக இருக்கணும் அப்படிங்கிறத பேசிக் எலிஜிபிள். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் இருக்கு. ஸோ அதனால இன்ஜினியரிங்ல எந்த ஸ்ட்ரீம் வேணாலும் நீங்கள் படிக்கலாம். நீங்கள் இசி படிக்கலாம், ட்ரிபிள் படிக்கலாம், மெக்கானிக்கல், மெக்கட்ரானிக்ஸ், சிஎஸ்சி, ஐடி, இது மட்டும் இல்லாமல் பார்த்தோம்னா ஏரோநாட்டிக்கல், ஆஸ்ட்ரோநாட்டிக்கல், அது மட்டும் இல்லாமல் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங், அப்புறம் பார்த்தோம்னா உங்களுக்கு இப்போ ரீசெண்டாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் இருக்கு, ஆட்டோமேஷன் அண்ட் ரோபோட்டிக்ஸ் இருக்கு உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தோம்னா உங்கள் ஃபீல்டோட ரெலவெண்டா, ஏன்னா நீங்கள் பயாலஜி எடுத்து படிச்சிருக்கீங்க, உங்கள் ஃபீல்டோட ரெலவெண்டா போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் சூஸ் பண்ணிக்கலாம், ஃபுட் டெக்னாலஜி சூஸ் பண்ணிக்கலாம், இல்லை மெடிக்கல் ஃபீல்டில் ஏதாவது இன்ஜினியரிங் ஸ்ட்ரீம் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா மெடிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் சூஸ் பண்ணிக்கலாம். இந்த மெடிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் தான் இப்போ பார்த்தோம்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சூஸ் பண்ணுறாங்க. இந்த மெடிக்கல் எலக்ட்ரானிக்ஸோட கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த மெடிக்கல் ஃபீல்டில் நிறைய எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்லாம் யூஸ் பண்ணுறாங்க. அது பார்த்தோம்னா ஒரு டிசீஸை க்யூர் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், இல்லை அந்த டிசீஸை பார்த்தோம்னா கண்டுபிடிக்கிறதுக்காக இருக்கட்டும், நிறைய எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்லாம் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்லாம் எப்படி டிசைன் பண்ணுறாங்க, எப்படி மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க, அதில் என்ன லேட்டஸ்ட் டெக்னாலஜி கொண்டு வரலாம், அது மாதிரியான கோர்ஸ் தான் மெடிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் அப்படிம்பாங்க. ஸோ உங்களுக்கு மெடிக்கல் ஃபீல்ட் ரெலவெண்ட்டாக ஏதாவது இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரியான மெடிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஃபார்மசி ரெலவெண்ட்டான இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படின்னா பேராமெடிக்கல் இன்ஜினியரிங் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்ஜினியரிங் பொறுத்தவரை எல்லா ஸ்ட்ரீமுக்குமே பார்த்தா ஈவன் மரைன் இன்ஜினியரிங் கூட நீ ட்ரை பண்ணி பார்க்கலாம்.
மரைன் இன்ஜினியரிங்ல பேசிக் எலிஜிபிள் அப்படின்னு எடுத்துட்டா பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்ஸ் ரிலவெண்டான குரூப் எடுத்துக்கணும் அப்படிங்கிறத பேசிக் எலிஜிபிள். பட் மெடிக்கல் ஃபிட்னஸ் வந்து கண்டிப்பா பார்ப்பாங்க. இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா மரைன் இன்ஜினியரிங்ல இப்போ லேட்டஸ்டா வந்து பார்த்தோம்னா நாவல் ஆர்கிடெக்சர் அண்ட் ஓஷன் இன்ஜினியரிங் இருக்கு, ஷிப் பில்டிங் இருக்கு, இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ இன்ஜினியரிங் பொறுத்தவரை பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்ஸ் பயாலஜி எடுத்தவங்க எல்லா ஸ்ட்ரீமே எடுக்கிறதுக்கு எலிஜிபிள் தான். மோஸ்ட்லி எல்லா யூனிவர்சிட்டியும் எல்லா காலேஜ்லையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம், கண்டிப்பா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன் இந்த கொஸ்டின் ரிப்பீட்டடா நிறைய பேர் கேட்கிறாங்க அப்படின்னு வந்து பார்த்தா அவங்க எடுத்த குரூப்ல கம்ப்யூட்டர் இல்லை, அதனால நல்லா வந்து ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் இல்லை ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் நாலேஜ் இந்த மாதிரியான கோர்ஸ்லாம் படிக்க முடியுமான்னு கேட்குறாங்க. கண்டிப்பா வந்து உங்களால படிக்க முடியும். இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா எடுங்க. எல்லா யூனிவர்சிட்டியுமே எல்லா காலேஜுமே அட்மிஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு எந்த ஸ்ட்ரீம் பெஸ்ட்டா இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தா, ஏன்னா நீங்க பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்ஸ் பயாலஜி ரெலவெண்டா எடுத்திருக்கீங்க, உங்களுக்கு எந்த ஸ்ட்ரீம் வந்து பெஸ்ட்டா இருக்கும் அப்படின்னு பார்த்தா ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி ஒன்று அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் சூஸ் பண்ணுங்க, இல்லை ஃபுட் டெக்னாலஜி இருக்கு அந்த மாதிரி ஸ்ட்ரீம் வந்து சூஸ் பண்ணுங்க, இல்ல பயோடெக்னாலஜி இது வந்து பாத்தீங்கன்னா உங்க ஃபீல்டோட கொஞ்சம் ரெலவெண்டானதா, பயாலஜியோட ரெலவெண்டானதா, ஸோ அந்த மாதிரி சூஸ் பண்ணுங்க. இல்ல மெடிக்கல் ஃபீல்டோட ரெலவெண்டான ஏற்கனவே பார்த்த மாதிரி மெடிக்கல் எலக்ட்ரானிக்ஸ், பேராமெடிக்கல் இன்ஜினியரிங் இந்த மாதிரி வந்து சூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்க ஃபீல்டோட கொஞ்சம் ரெலவெண்டா இருக்கும் உங்களுக்கு. சப்போஸ் இல்ல எனக்கு வந்து இந்த மற்ற இண்டஸ்ட்ரியில போக இன்ட்ரெஸ்ட் இருக்கு, நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா அப்போ வந்து உங்க ஸ்கில் பேஸ்ல வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஸ்கில் பேஸ் அப்படின்னா இப்போ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஒரு மிஷின்ஸ் ரிலவெண்டான கம்பெனியில் ஜாப் கிடைக்கும். இல்லை கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரி போகணும் அப்படின்னா நீங்கள் சிவில் இன்ஜினியரிங் சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்குது அப்படின்னா நீங்கள் சிஎஸ்சி இல்லை ஐடி வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஈஸியாக முடிச்சவங்களுக்கு சாஃப்ட்வேர் கம்பெனி ஜாப் கிடைக்குது இல்லைன்னு நான் சொல்ல. பட் ஈஸியோட சிலபஸ் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 95% மேலே வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இந்த டாபிக் தான் இம்பார்ட்டன்ட் வந்து கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. கண்டிப்பாக கம்ப்யூட்டர் வந்துட்டா 1 இல்லை 2 பேப்பர் தான் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இல்லை நீங்கள் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் தான் ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா யோசிக்காம +2 முடிச்சுட்டு இன்ஜினியரிங் சூஸ் பண்ணும்போதே வந்து பார்த்தோம்னா ஒன்று கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கோ இல்லை இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியோ சூஸ் பண்ணியிருக்கேன். இல்லை டெக்னாலஜி ரெலவெண்டான ஏதாவது கம்ப்யூட்டர் ஃபீல்டில் படிக்கணும் அப்படின்னு ஆசை இருக்கு அப்படின்னா தமிழ்நாடு பேஸ் பண்ண காலேஜ்ல ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் இப்போ நிறைய காலேஜில் அவைலபிளா இருக்கு. ஸோ அந்த மாதிரி வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி உங்க ஸ்கில் பேஸ்ல எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் இருக்கு. இன்ஜினியரிங் அப்படின்னு நான் சொன்னதெல்லாம் கொஞ்சம் தான் உங்களுக்கு. இது நம்ம ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் இருக்கு, டெக்ஸ்டைல் இன்ஜினியரிங் இருக்கு, பெட்ரோகெமிக்கல் இன்ஜினியரிங் இருக்கு, கெமிக்கல் இன்ஜினியரிங் இருக்கு, உங்களுக்கு நானோ டெக்னாலஜி இருக்கு. ஸோ இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம், அவ்வளோ ஸ்ட்ரீம்ஸ் இருக்கு. ஸோ உங்க கன்வீனியன்ஸ் பேஸ்ல ஒவ்வொன்றா அனலைஸ் பண்ணி உங்களுக்கு எந்த ஃபீல்ட் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அந்த மாதிரியான ஸ்ட்ரீம் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஈவன் ஃபிஷரி இன்ஜினியரிங் கூட இருக்கு, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்து படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டா இருக்கோ, உங்களுக்கு எந்த ஃபீல்டில் போகணும் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி. பட் இன்ஜினியரிங் எல்லா ஸ்ட்ரீமுக்குமே எல்லா காலேஜ்லையுமே அட்மிஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அட்மிஷன் ப்ராசஸ் எப்படி அப்படின்னா நார்மலா மற்ற குரூப் எடுத்தவங்க, அதாவது பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்தவங்க என்ன ப்ராசஸ் ஃபாலோ பண்ணாங்களோ அதே ப்ராசஸ் தான். டாப் லெவல் ஐஐடி என்ஐடி ட்ரிபிள் ட்ரை பண்றீங்க அப்படின்னா ஜேடபிள்யூ மெயின் எக்ஸாம், ஜேடபிள்யூ அட்வான்ஸ் எக்ஸாம் இந்த மாதிரியான எக்ஸாம்ஸ்லாம் இருக்கும். இல்லை விஐடி எஸ்ஆர்எம் இந்த மாதிரியான காலேஜில் ட்ரை பண்றீங்க அப்படின்னா அவங்க யூனிவர்சிட்டி பேஸ்ல என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைக்கிறாங்க. இல்லை தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு 500க்கும் மேற்பட்ட இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு உங்களுக்கு. உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ், பிரைவேட்லி டாப் லெவல் காலேஜ்லாம் போகணும் அப்படின்னா தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். பட் இது வந்து பார்த்தோம்னா நீங்கள் +2ல வாங்கினா மார்க் பேஸில் மட்டும்தான் கிடைக்கும். +2ல வாங்கினா பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்ஸ் மார்க் பேஸில் மட்டும்தான் கிடைக்கும் உங்களுக்கு டாப் லெவல் காலேஜ். கண்டிப்பாக தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷனுக்கு வந்து அப்ளை பண்ணீங்க அப்படின்னா ஏதோ ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் அட்மிஷன் கிடைக்கும், அது கன்ஃபார்ம் தான். பட் என்ன அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு கட் ஆஃப் ஹையாக இருக்குது அப்படின்னா டாப் லெவல் காலேஜில் கிடைக்கும், மீடியமாக இருக்குது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரியான காலேஜில் வந்து கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்ஸ் பயாலஜி எடுத்தவங்க இன்ஜினியரிங்ல எந்த ஸ்ட்ரீம் படிக்கிறதுக்கு வேணாலும் எலிஜிபிள் இருக்கு, எந்த காலேஜில் வேணாலும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அந்த காலேஜில் என்ன அட்மிஷன் ப்ராசஸ், என்ன என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, அது மட்டும் இல்லாமல் மெரிட்ல அட்மிஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா, இல்லை கவுன்சிலிங் பேஸில் இந்த +2 மார்க் பேஸில் வந்து அட்மிஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா. ஏன்னா தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் மட்டும் இல்லை, தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில இருந்து கூட அக்ரிகல்ச்சர் ரெலவெண்டான கோர்ஸ்க்கு தனியாக கவுன்சிலிங் வந்து கண்டக்ட் பண்றாங்க. இதுக்கும் எந்தவித என்ட்ரன்ஸ் எக்ஸாமும் இல்லை, +2 வாங்கின மார்க் பேஸில் கண்டக்ட் பண்றாங்க. ஸோ அந்த மாதிரி கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். அக்ரிகல்ச்சர் ரெலவெண்டான இன்ஜினியரிங், இந்த பிஇ பிடெக்ல அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங்கோ ஃபுட் டெக்னாலஜியோ படிக்கணும் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா அந்த மாதிரி பண்ணிக்கலாம். சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கு அப்படின்னா நீங்க சிஎஸ்சி இல்லை ஐடி வந்து சூஸ் பண்ணிக்கங்க. ஸோ இந்த இடத்துல நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்கறது என்ன அப்படின்னு வந்து பார்த்தோம்னா அப்படின்னு வந்து பார்த்தோம்னா எனக்கு கம்ப்யூட்டர் பத்தி ஒரு நாலேஜுமே இல்லை. ஏன்னா நான் +1 +2 வரையும் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்ஸ் பயாலஜி தான் படிச்சிருக்கேன். நான் எப்படி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் எடுக்க முடியும், எடுத்தா எப்படி என்னால் படிக்க முடியும் அந்த மாதிரி கேட்குறாங்க. கண்டிப்பா வந்து உங்களால படிக்க முடியும். நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தா, சப்போஸ் உங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னா நீங்க வந்து +2 கம்ப்ளீட் பண்ணி ஏதாவது கம்ப்யூட்டர் கிளாஸ் போய் அட்டென்ட் பண்ணலாம். நீங்க கம்ப்யூட்டர் கிளாஸ் அப்படின்னா டிசிஏ கோர்ஸ் அவைலபிளா இருக்கு உங்களுக்கு. டிசிஏ டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் இருக்கு, பிஜிடிசிஏ அப்படிங்கிற கோர்ஸ் அவைலபிளா இருக்கு, அட்வான்ஸ் டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் இருக்கு, டிசிபி டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங்
ப்ரோக்ராமிங் இருக்கு, இல்லைன்னா ஒவ்வொரு சென்டர்ல ஒவ்வொரு மாதிரியான பேக்கேஜ் வச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அந்த மாதிரியான ஏதோ சர்டிஃபிகேட் கோர்ஸோ டிப்ளமோ கோர்ஸோ கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்துடும். கம்ப்யூட்டர் பத்தி நம்மளுக்கு பேசிக்ஸ் தெரியும், ஸோ கோர்ஸ் படிக்கிறப்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். அந்த மாதிரி வந்து ஒரு கான்ஃபிடென்ட் கிடைச்சிடும். அதுக்காக நீங்க கண்டிப்பா வந்து பார்த்தோம்னா ஒரு டிப்ளமோ ஒரு சர்டிஃபிகேட்டோ இருந்தா மட்டும்தான் சிஎஸ்சி ஐடி தான் எடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் கூட இல்லை. நீங்க பயாலஜி லெவல்ட்டா எடுத்திருந்தாலும் பரவாயில்ல. ஏன்னா உங்களுக்கு வந்து சிலபஸ் வைஸா வந்து பார்த்தோம்னா நீங்க காலேஜ் படிக்கும் போதே அந்த கம்ப்யூட்டரோட ஃபண்டமெண்டல், கம்ப்யூட்டரோட ஆர்கிடெக்சர், சாஃப்ட்வேர்னா என்னது, ஹார்ட்வேர்னா என்னது, இந்த மாதிரி பேசிக் டாபிக்ல கண்டிப்பா கவர் பண்ணிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்க மோஸ்ட்லி இன்ஜினியரிங் சூஸ் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராக்டிக்கலுக்கு எவ்வளோ வந்து இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு வந்து பார்த்தோம்னா தியரிக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்களோ அந்த மாதிரியான அளவுக்கு ப்ராக்டிக்கலுக்கு கொடுக்குறாங்க உங்களுக்கு. ஸோ ப்ராக்டிக்கலாக லேர்ன் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கு. சப்போஸ் உங்களுக்கு ஒரு பயமா இருக்கு அப்படின்னா நீங்க அந்த மாதிரியான கம்ப்யூட்டர் ரிலவெண்டான ஏதாவது கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அப்போ வந்து உங்களுக்கு ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ், பயாலஜி எடுத்தவங்களுக்கு இன்ஜினியரிங்ல எந்த ஸ்ட்ரீமுக்கு வேணாலும் ஈஸியாக வந்து அட்மிஷன் வந்து கிடைக்கும். ஒன்று உங்க ஸ்கில் பேஸ்ல +2 மார்க் பேஸ்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பேஸ்ல எந்த காலேஜ் ட்ரை பண்ணீங்களோ அது வந்து டிஃபரெண்டா இருக்கும். ஸோ நீங்க ட்ரை பண்ற காலேஜ்ல என்ன மாதிரியான ப்ராசஸ் அப்படிங்கிறத பார்த்து வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இன்ஜினியரிங் சூஸ் பண்ணவங்களுக்கு வந்து பார்த்தா எக்கச்சக்கமான கவர்மெண்ட் ஜாப் ஆப்ஷன்ஸ் கூட இருக்கு. ஸோ நீங்க எடுக்க போற ஸ்ட்ரீம்க்கு என்ன மாதிரியான ஆப்ஷன்ஸ் இருக்கு, பிரைவேட்ல என்ன மாதிரி கிடைக்கும், கவர்மெண்ட்ல என்ன மாதிரி கிடைக்கும், இந்த மாதிரி ஃபுல்லா அனலைஸ் பண்ணிட்டு அப்புறம் வந்து அந்த ஸ்ட்ரீம் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா கெரியர் growthக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தோம்னா +1 +ல பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ், பயாலஜி ரிலவெண்டான ஒரு குரூப் எடுத்துட்டு நமக்கு வந்து எந்த மாதிரியான இன்ஜினியரிங் ஸ்ட்ரீம் பெஸ்டா இருக்கும், முக்கியமா சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆக முடியுமா இல்ல மத்தலாம் எடுக்க முடியுமா, அந்த மாதிரி யோசிச்சுக்க நிறைய பேருக்கு இந்த வீடியோ சின்ன யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.